ஆச்சி சத்து மாவு. ஆச்சி சத்து மாவு ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. 98ல மருதநாயகத்துக்கு கூப்பிட்டாரு. மருதநாயகம் படம் ரொம்ப பிரம்மாண்டமான கதை சொன்னாரு. பட் எனக்கு வில்லன் கதாபாத்திரனால நான் ரொம்ப சங்கடமாயி, இல்லை சார் நான் 5-6 படம் ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். விரும்மாண்டின்னு ஒரு படம், அதான் சண்டியர்னு அந்த படம் டைட்டில். சாராவது ஹீரோ டான்ஸ் ஆடி காலம் பீச்சு, எனக்கு டான்ஸே ஆட தெரியாது. அதான் பிரச்சனையே. இன்னைக்கும் அதே மாதிரி இப்ப டெல் கணேஷ் வந்து முதல்ல ஹாலிவுட் படம் எடுத்துட்டாருன உடனே அவரை போய் அறிமுகப்படுத்தி வைக்கணும்ட்டு அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு போய், இந்த மாதிரி சார் ஹாலிவுட் படம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறாரு, என்னுடைய நண்பர் திருச்சியில ஒன்னா பழந்து வளர்ந்தவங்க, அமெரிக்கால இருக்கிறாரு, அப்படி போய் அறிமுகப்படுத்தினேன். அரை மணி நேரம் உட்காந்து ரொம்ப அருமையா பேசினாரு. ஸோ அந்த பண்பு அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப ரஜினிகாந்த் இப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி எனக்கு அவர்கிட்ட கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்க வளர்ந்து வர நடிகர்கள்ல எனக்கு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அது குறிப்பா விஜய் சேதுபதி வந்து ரொம்ப யதார்த்தமா நடிக்கிறாரு, வாழ்க்கையிலயும் அதே யதார்த்தமா இருக்கிறாரு. இப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் ஹீரோயின்ஸ் தான் நமக்கு அழகு. அது வந்து மறக்க முடியாது, மாற்ற முடியாதது. தமிழ்நாட்டை எப்பயுமே மறக்க முடியாது. நம்ம வளர்த்த மண்ணு, நம்ம பிறந்த மண்ணு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் சார். எந்த கெட்டப்ல பார்த்தாலும் எப்படி சார் ஸ்டைலாவே இருக்கீங்க? ரொம்ப நன்றி சார். சோ என் பேர் ஹரிஷ் சார், சென்னையில இருந்து. ஃபர்ஸ்ட் நெப்போலியன் சாரோட ஃபர்ஸ்ட் மெமரி எனக்கு வந்து நேர்ல பார்த்த அனுபவம் வந்து, சார் வந்து வலசரவாக்கம் சைட்ல கேம்பெயினிங்க்கு வந்திருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல பார்க்கும்போது என்னடா நல்ல ஜெய்ஜென்டிக்கா சூப்பரா இருக்காரு அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்துட்டே இருக்கும். சின்ன பையன், நான் இந்த அளவுக்கு ஒரு ஹைட்டா யாரையும் பார்த்ததே கிடையாது, லைஃப்ல என் ஃபேமிலியே பார்த்தது கிடையாது. ஸோ நேர்ல பார்க்கும்போது என்னடா இவ்வளவு ஹைட்டா இருக்காரு, படத்துல பாக்குறத விட ஒரு 10 மடங்கு அழகா இருக்காரு, சூப்பரா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெமரி. ஸோ நெப்போலியன் சார் எடுத்துக்கிட்டாலே படத்தை விட எனக்கு அந்த ஒரு மெமரி தான் கரெக்டா. ரோட்ல ஓடணும் நாங்க தட தட தர, நெப்போலியன் வராரு நெப்போலியன் வராரு அப்படின்ட்டு. தேங்க்யூ. நான் இப்ப வந்து 2001ல இருந்து 2006 வரைக்கும் வில்லிவாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். வலசரவாக்கம் உட்பட்ட பகுதிகள் அது. வலசரவாக்கம் வந்து அந்த டிரைனேஜ் எல்லாம் போடுறதுக்காக அப்போ அதிகமா வந்து அங்க சார். இப்போ கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு டிராவல், அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லைன்னா இந்த ஒரு விஷயமோ கிடைக்கிறது கிடையாது ஆக்சுவலா. சோ உங்களுக்கு வந்து ஒரு படங்கள் இப்படி சூப்பரா பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாலிவுட் ஆஃபர்ன்றது வந்து எப்படி சார் நீங்க அதை பாக்குறீங்க ஆக்சுவலா? அது இந்த ஸ்கிரீன்ல இந்த பக்கம் இருக்கிறாரு, அவரு தான் காரணம் அதுக்கு. அவர் எங்க ஊருக்காரரா போயிட்டாரு, எனக்கு ஒரே ஊருக்காரன் ஆயிட்டான். அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டாவது நான் அமெரிக்காலேயே இருந்ததுனால, இங்க வந்து நான் குடியிருக்கிறதுனால அவர் கூப்பிட்ட உடனே நம்ம போய் நடிச்சு கொடுக்க உண்டான அந்த வசதி வாய்ப்புகள் இருந்ததுனால டக்குன்னு போய் நடிச்சு கொடுத்தேன். அதனால அமைஞ்சது எனக்கு. அது ஒரு படம் இல்ல, 2 படம் வேற இல்ல சார்? 3 படம் பண்ணிட்டேன். 3? ஓகே, சூப்பர் சார். ஒரு ஜாலி கொஸ்டின், ஹாலிவுட் ஹீரோயின்ஸ் அழகா இல்ல ஹாலிவுட் ஹீரோயின்ஸ் அழகா சார்? எப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் ஹீரோயின்ஸ் தான் நமக்கு அழகு. அது வந்து மறுக்க முடியாது, மாற்ற முடியாதது. இருந்தாலும் இது ஒரு அடிஷனல் கிளாமர். என்ன இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு கருப்பா இருக்கும்போது கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவங்களை பார்த்தா அவங்க கொஞ்சம் ஆசை தோணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட நம்ம இந்தியன்ஸை விட அவங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆசை தோணும், அவ்வளவுதான். பட் உங்களுக்கு இதுதானே சார் அழகு? நமக்கு எப்பயுமே நம்ம இந்தியன்ஸ் தான் அழகு. அதான் சார். அதே மாதிரி வந்து என்னோட ஒரு சின்ன ரொம்ப ஃபேவரட்டான சின்ன வயசுல இருந்து ஒரு பாட்டுனா அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டு. அதுல 2 ஹீரோயின்ஸ்க்கு நடுவுல நீங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பீங்க. அதுல இன்னொரு ஷாட்ல பாத்தீங்கன்னா மணிவண்ணன் சார் வந்து உங்களை முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதை வந்து நிறைய இப்ப வந்து மீம்ஸ் போட்டு சாங்ஸ் ஆக்கி வீடியோ எல்லாம் போட்டு இன்னமும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காது. அது கிட்டத்தட்ட நடந்து 20 வருஷம் ஆன ஒரு விஷயம். எப்படி சார் இன்னமும் ட்ரெண்ட்லயே இருக்கீங்க? அதே மாதிரி இந்த போக்கிங் டயலாகும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து இன்னமும் ட்ரெண்ட் ஆகுது சார். அத இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து எப்படி சார் பாக்குறீங்க? ஆக்சுவலா உண்மையிலேயே என்னுடைய நண்பர்களா தான் பாக்குறேன். சோ இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க அவங்க. அது வந்து நகைச்சுவையா தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஜனங்க என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வடிவழியே எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ராஜா அப்படின்னு யோசிச்சாலே, ஒரு மன்னர் அப்படின்னு யோசிச்சாலே, இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து சிவாஜி கணேசன் சார் ஞாபகம் வருவாரு. கர்ணன் அப்படின்னா டக்குன்னு சிவாஜி கணேசன் சார் தான் நமக்கு மைண்ட் வரும். சோ இப்போ வந்து ஒரு தசாவதாரம் படம் பார்த்ததுக்கு அப்புறம்
ஓ சோழர்னா வந்து நெப்போலியன் சார் தான்ப்பா, சோழர் இப்படிதான் நெப்போலியன் சார் மாதிரி இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க சார். கமல் சார் வந்து அதே மாதிரி ஒரு கெத்தான ரோல் அப்படின்னா நெப்போலியன் அவர்களை கூப்பிடணும். ஏன்னா விருமாண்டியில அந்த ரோலா இருக்கட்டும், ஒரு கெத்தான ரோல்னா நெப்போலியன் தான் அப்படின்றதுல வந்து அவரு கான்பிடென்டா இருக்காரு. அது கமல் சார் வந்து சிவலப்பேரி பாண்டி படம் நடிச்சதுக்கு அப்புறம் என்னை ரொம்ப பாராட்டினார். இந்த படம் வந்து ஆக்சுவலா இந்த கதை என்கிட்ட வந்தது. இந்த கதை நான் நடிக்கிறதா இருந்தேன் முதல்ல. பட் நான் நடிச்சுனா கூட இவ்வளவு பண்ணியிருப்பானான்னு தெரியாது. என்னை விட சிறப்பா பண்ணிருக்கீங்க, அதுக்கு முழு பொருத்தமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பாராட்டினேன். நான் ஜூனியரோட வாரம் அந்த கதை வரும், நான் படித்தேன் அப்படிலாம் கமல் சார் ரொம்ப பாராட்டினார். அப்ப நான் சொன்னேன், சார் நான் எல்லாரு கூடயும் நடிச்சிட்டேன் சார். விஜயகாந்த் சார், சத்யராஜ், பிரபு, கார்த்தி, சரத்குமார், அர்ஜுன், எல்லாரும் கூட நடிச்சிட்டேன். உங்க கூட மட்டும்தான் சார் நான் நடிக்கல அப்படின்னு. கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அது 93ல அந்த மாதிரி கேட்டது. அதுக்கப்புறம் வந்து 98ல மருதநாயகத்துக்கு கூப்பிட்டு விட்டாரு. மருதநாயகம் படம் ரொம்ப பிரம்மாண்டமான கதை சொன்னாரு. பட் எனக்கு வில்லன் கதாபாத்திரனால நான் ரொம்ப சங்கடமாயி, இல்லை சார் நான் 5-6 படம் ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க சார் சொன்னேன். இல்லை பரவாயில்ல விடுங்க, அடுத்த சந்தர்ப்பத்துல பார்த்துக்குவோம் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து ஒரு 4-5 வருஷமா கூப்பிடவே இல்லாம 2004ல கூப்பிட்டாரு. நான் ஐயா படம் சரத்குமார் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது விருமாண்டின்னு ஒரு படம், அதான் சண்டியன் அந்த படம் டைட்டில். அந்த சண்டியன் பட டைட்டில் அப்புறம் மாற்ற சொல்லி பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து விருமாண்டின்னு மாத்தினாங்க. அந்த படத்துக்காக கூப்பிடுறேன். என்ன போல இது வந்து நெகட்டிவ் கதாபாத்திரம் இல்லை, ஒரு பாசிட்டிவ் ரோல் தான், கண்டிப்பா நீங்க பண்ணணும். கண்டிப்பா பண்றேன் சார், நீங்க பாசிட்டிவ் ரோல் சொல்லிட்டீங்க, கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட படம் தான் விருமாண்டி. அந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நல்லம்ம நாயக்கர்னு கேரக்டர் மிகப்பெரிய அளவில் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அது இல்லாம கமல் சார் எனக்கு இன்னும் நெருக்கமாயிட்டாரு. அதனால அவருடைய படங்கள் எடுக்கும்போது இந்த கதாபாத்திரம் ஒரு கம்பீரமான கதாபாத்திரம்னு சொன்னா நெப்போலியன் தான் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி அவரே கூப்பிட்டு அடுத்த தசாவதாரத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதுலயும் எனக்கு நல்ல பேர் வந்துச்சு. அதான் இன்னி வரைக்கும் வந்து இப்போ ராஜான்ற ஒரு ஃபீல் வந்து இனிமே இவர் நடிச்சாதான்பா ராஜா, இல்லன்னா வேற யார் நடிச்சாலும் எங்களுக்கு அது ராஜாவா ஏத்துக்க முடியாம ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சீமராஜாவே அதுதான், நான் சீமராஜாவை நடிச்சிருக்கேன். ஆமா, சீமராஜால வந்து சீமராஜா பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ சீமராஜால வந்து சிவகார்த்திகேயனும் கிட்டத்தட்ட உங்க ஊருக்காரர் தான் வந்து இப்ப இன்னைக்கு வந்து அவர் ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. சோ அவர் கூட வந்து எப்படி சார், அவர் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பாருன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய ஆக்டர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்க பையன், ஒரு சாதாரணமா ஒரு காம்பியரா இருந்து, ஒரு சின்ன தொலைக்காட்சியில காம்பியரா இருந்து, அது வந்து பெரிய நடிகனா, இன்னைக்கு பாப்புலர் நடிகனா வந்ததுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவருடைய முயற்சி, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய உழைப்பு, அவர் நடந்துக்கிற விதம், அதில் தான் அவர் வளர்ந்திருக்காரு. அது நல்ல நல்ல பண்பாளன் பையன். சூப்பர். அப்போ நீங்க சிவகார்த்திகேயன் பாத்துட்டு இருக்கும்போது இவர் விஜய் சேதுபதியோட படங்களும் எனக்கு தெரிஞ்சு 1-2 பாத்திருப்பீங்கன்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் உங்களை பொறுத்த? எனக்கு இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்கு வளர்ந்து வர நடிகர்கள்ல எனக்கு சிவகார்த்திகேயனையும் விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அது குறிப்பா விஜய் சேதுபதி வந்து ரொம்ப யதார்த்தமா நடிக்கிறாரு, வாழ்க்கையிலயும் அதே யதார்த்தமா இருக்கிறார். ஒரு அவர்கிட்ட போலித்தனம் எதுவுமே கிடையாது. அது நடிக்கிறதுலயும் சரி, நடைமுறை வாழ்க்கையிலயும் சரி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் கூட நடந்த காம்பினேஷன் அந்த நடிச்சதுல பாத்தீங்கன்னா நீங்க வல்லவராயனா வந்து மிரட்டி இருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து சூப்பர் ஸ்டார் ஈக்குவலான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆன் ஸ்கிரீன் நாங்க பார்த்தோம், அது எப்படி ஒரு பயங்கரமா ஒரு சூப்பரா இருந்துச்சு அப்படின்றது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு. ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி சார் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம், தனியா பேசும்போது எப்படி அது ஜாலியா இருக்குமா, இல்ல அப்பயும் சீரியஸா கதை பத்தி? சார் வந்து பழகத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு பெரிய உச்ச நடிகர் அவரு. இன்னைக்கு இந்தியாவில ஒரு உச்ச நடிகர், தமிழ்நாட்டுடைய உச்ச நடிகர். நான் வந்து ரஜினி சார் படங்கள்லாம் தர்மதுரையில இருந்து நெற்றிக்கன்ல இருந்து எல்லாம் அப்படி பார்த்து வளர்ந்த ஆட்கள் தான் நம்பலாம். அதுல வந்து கல்லூரி பருவத்துல படிக்கும்போது இந்த நெற்றிக்கன் படம் பார்க்க மேரேஜ் தேர், திருச்சியில மேரேஜ் தேட்டர்ல போய் நின்று கியூல நின்று ரொம்ப நேரமா நின்று டிக்கெட் வாங்க நிற்கும் போது பெரிய கல்லு முள்ளாகி போலீஸ் லத்தி சார்ஜ் ஆகி என் காலெல்லாம் அடிபட்டு நான் சொன்னேன், நான் சைலண்டா தாங்க நின்றுகிட்டு இருக்கோம், கூட்டத்துல யார் தம்பி நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாதுன்னு சொல்லி போலீஸ் மட காலில் அடிச்சாங்க. அப்போ என் காலையும் அடி விழுந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு தான் போய் அவரு அதுக்கு மேலே டிக்கெட்டை வாங்கிட்டு படம் பார்த்தோம். அப்படிலாம் ரஜினி ரசிகருடைய வெறியா இருந்தோம். அப்படிதான் வந்தோம். அதுக்கப்புறம் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு அவரு கூட நடிப்பேன்னு எதிர்பார்க்கல, அவரு கூட நடிச்சேன். நடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் தனியா உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து அவர் பேசுறதுக்காக வந்து கூப்பிட்டு விடுவாரு, போய் உட்காந்து பேசுவேன். நிறைய விஷயங்கள் பேசுவாரு.
ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே ஷார்ட் முடிஞ்சு உட்காந்துக்கும் போது பேசுவாரு. எனக்கு உள்ளுக்குள்ள பயம், ஒரு பெரிய நடிகரே நம்மளை கூப்பிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு பேசுறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப தன்மையா பழகக்கூடியவர். இன்னைக்கும் அதே மாதிரி இப்ப டெல் கணேஷ் வந்து முதல்ல ஹாலிவுட் படம் எடுத்துட்டாருன உடனே அவரை போய் அறிமுகப்படுத்தி வைக்கணும்ட்டு அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி சார் ஹாலிவுட் படம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறாரு, என்னுடைய நண்பர் திருச்சியில ஒன்னா பழந்து வளர்ந்தவங்க, அமெரிக்கால இருக்கிறாரு, அப்படி போய் அறிமுகப்படுத்தினேன். அரை மணி நேரம் உட்காந்து ரொம்ப அருமையா பேசினாரு. ஸோ அந்த பண்பு அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப ரஜினிகாந்த் இப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அந்த மாதிரி எனக்கு அவர்கிட்ட கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது டெல்லோ நீங்களே சொல்லலாமே அதை ரஜினி சாரை பார்த்தது. ஆமா 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 அவரை நீங்க வந்து ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தரை உட்காந்து நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரிதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். தவிர வெளியில தான் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. பார்க்கும்போது மோர் கொடுத்துட்டு இருந்தார். மோர் தான் அவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. ஒரு பாதி தான் மோரை வச்சுட்டு இருந்தார். ஏன் நீங்க மோரை வச்சுட்டு பிடிக்கல, குடிங்க மோரை குடிங்கன்னு அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டபிளா இருக்கிறாரு. அந்த ஒரு இதை தான் நாங்க பார்க்க முடிஞ்சது. ஸோ வி டாக் டு ஹிம் அஸ் a human to human ஒரு இன்ட்ராக்ஷன் தான் அவர்கிட்ட இருந்ததே தவிர ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம போய் அவரை பார்த்தோம் அந்த ஒரு இதே அவர்கிட்ட நான் நோட் பண்ண முடியல. இட் வாஸ் வெரி வெரி ஸோ சம்டைம்ஸ் ஐ ஒண்டர் அந்த மாதிரி மக்கள் நிஜமாலுமே இருப்பாங்களான்ற ஒரு ஃபீலிங் அவர் கிரியேட் பண்ணார். பட் அவர் எல்லா இடத்துலயுமே வந்து இப்படி இருக்கிறதுனாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லுவாருல்ல சார். அதுதான் அவருடைய பண்பு. அதான் சாதாரணமா இருந்து நீங்க சூப்பர் ஸ்டார் இருக்காரு. ஆனா இன்னைக்கு அவரு சூப்பர் ஸ்டார் மாதிரி என்னைக்கு நடந்துகிட்டதே இல்லை. பண்பா நடந்துக்கிறாரு. அவர் சூப்பரா நடக்காதனாலதான் அவர் சூப்பரா இருக்கிறாரு. சூப்பர் சார். சோ அதுக்கப்புறம் இப்ப இந்த டெவில்ஸ் நைட் இந்த படம் இருக்குல்ல சார், ஏதோ எல்லா ஸ்கிரிப்டுக்குமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்னு இம்ப்ரெஸ் பண்ணதுனாலதான் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க சார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவர்னாலதான் நான் வந்து இது பண்ணேன்ட்டு. பட் என்ன சார் இது பண்ணாலும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சூப்பரா இருக்கு, இந்த இது வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த ப்ரௌனி பாயிண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சார். அது உங்களுக்கு எது சார் இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ண வச்சு? அது காரணம்னா நான் சினிமால 30 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது எப்படியாவது ஒரு 4 சீனாவது நடிச்சிடணும் திரைப்படத்துறையில அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். வந்து குருநாதர் பாரதிராஜ் சார் வந்து அந்த புதுநிலப்பநாத்துல அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. 27 வயசுலயே 60 வயசு கதாபாத்திரம். எனக்கு அப்ப அந்த கதாபாத்திரத்தை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் சொன்னதை செஞ்சேன். இந்த படம் பெரிய லெவல்ல எனக்கு வெற்றி பெற்றுச்சு, பெரிய லெவல்ல எனக்கு பேர் வந்துச்சு. அடுத்து தொடர்ந்து படங்கள் வந்துச்சு. அந்த படத்தப்ப நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி எப்படியாவது அமெரிக்காலையும் ஆங்கில படத்துல ஒரு 4 சீனா நடிச்சிடணும் அப்படிங்கிற ஆசையில தான் உள்ள போனேன். டெல் கணேஷ் கூப்பிடுறாரு, நண்பரை கூப்பிடுறாரு, நமக்கா வாய்ப்பு பல நிலவி பால்ல விழுந்த கதையா நமக்கே வாய்ப்பு தேடி வருது. சரி தான் நடிக்க போனேன். போனது அவர் சொல்லி கொடுத்த விதங்கள்லாம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. அது பிரகாரம் நடிச்சேன், நல்ல பேர் வந்துருச்சு. தொடர்ந்து அவர் தயார் பண்ற எல்லா படத்துலயும் நீங்க இருக்கணும்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில அடுத்த 2 படத்துலயும் நடிச்சிருக்கிறேன். இப்ப வந்து கொஞ்சம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமே இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் அப்படின்னு. இப்ப வந்து அவருக்காக நடிச்சேன். இப்ப அவருக்காக நடிக்கும் போது அடுத்தடுத்த கதாபாத்திரம் படங்கள் வெளியில இருந்து வரும்போது எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்பதான் நான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சார் இப்போ ஹாலிவுட்ல வந்து இப்போ 3 படம் பண்ணிட்டீங்க சார். உங்களுக்கு திரும்ப வந்து கோலிவுட்ல உங்களை வந்து பழைய ஃபார்ம்ல பாக்கணும்னு ரொம்ப ஆசை. வந்துட்டீங்கனாலே ஃபார்ம் தான், பட் கண்டினியூஸா பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை வந்து இருக்கும் சார். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு லுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு கேரி பண்ணிக்கிற ஒரு ஆக்டர் வந்து தமிழ் சினிமால ரொம்ப கம்மி. ஒரு சில பேர்களே இருக்காங்க ஆக்சுவலா. சோ இருக்கிறவங்களே எதுக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சோ தமிழ் ஃபேன்ஸ்க்கு எப்படி சார் திரும்ப நிறைய பண்ண ஆரம்பிப்பீங்க? நிச்சயமா தமிழ்நாட்டை எப்பயுமே மறக்க முடியாது. நம்ம வளர்த்த மண்ணு, நம்ம பிறந்த மண்ணு, பூர்வீக மண்ணு மறக்க முடியாது. அதே மாதிரி தமிழ் சினிமா மூலியமா தான் நான் வந்து இந்த திரையுலகத்துக்கே வந்தேன். அதை மறக்க மாட்டேன் என்னைக்குமே. என்ன பையனுடைய சூழ்நிலைக்காக நான் அமெரிக்கா வந்துட்டேன், தள்ளி வந்துட்டேன், தொலை தூரத்துல இருக்கிறேன். உலகத்தினுடைய மறுபக்கத்துல இருக்கிறோம். இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு, இந்த பக்கம் இந்தியா இருக்கு. அதை டிராவல் பண்ணி வரணும்னா வர்றதுக்கு முன்னாடியே 2 மாசம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணணும். வந்துட்டு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ஜெட்லாக்ல. அதுக்கப்புறம் 15 நாள் 20 நாள் ஷூட்டிங்னா நடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்க டிராவல் பண்ணி வந்து இங்க 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது கால அவகாசம் அதுக்குண்டான சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையல. அதனால வருஷத்துக்கு 1-2 படங்கள் மட்டும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் கார்த்திக் படம் நடிச்சிருக்கிறேன், சுல்தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ ஹாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்சாச்சு. கோலிவுட்லயும் வந்து ஏகப்பட்ட படங்கள், ஒரு படங்களும் வந்து முத்தான படங்கள் அப்படின்னே சொல்லலாம். 2 இண்டஸ்ட்ரிக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்ல சார். மேக்கிங் வைஸும் சரி, அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து யூஸ் பண்ற வேர்ட்ஸுகளும் சரி, கேரக்டரைசேஷன், பிக்சரைசேஷன் எல்லாமே டோட்டலா டிஃபரெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இல்லையா சார் ஸ்டார்டிங்ல? மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்.
அது காரணம், நான் எப்பயுமே ரிவர்ஸ் கீர் போட்டு தான் வந்திருக்கிறேன். 27 வயசுல 60 வயசு கிழமை வேஷம் போட்டு நடிச்சேன். அப்புறம் வில்லனா அப்பா கேரக்டரா நிறையா. முதல் படத்துல ஹீரோயினுக்கு அப்பா. 4வது படம் கார்த்திகை கூட அப்பா. நாடோடி தென்றல் படத்துல கார்த்தி என்னோட 3 வயசு மூத்தவர், அவருக்கு அப்பாவை நடிச்சேன். 5வது படம் எது நம்ம பூமி, ராதாரவி என்ன சொந்த படம் எடுத்தாரு, பி வாஸ் சார் டைரக்ஷன். அதுல வில்லனுக்கு அப்பா. இன்னும் அப்பா ரோலாவா கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு. அப்பா இனிமே அப்பா ரோல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வில்லனா நடிச்சேன். வில்லனா தொடர்ந்து நடிக்கும் போது சூப்பர் ஸ்டார் கூட 14வது படம் வில்லனா நடிச்சேன். அப்புறம் 23வது படம் வந்து கிழக்கு சீமையில என்னுடைய குருநாதர் பாரதிராஜர் படத்துல ஆன்டி ஹீரோவா நடிச்சேன். அதுக்கப்புறம் 27வது படம் சீவலப்பேரி பாண்டில ஹீரோவா நடிச்சேன். ஸோ என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்க முடிஞ்சது. அப்ப பேரலா நான் வில்லனை நடிக்கும் போது அதர் லாங்குவேஜ்லயும் கூப்பிட்டாங்க. மலையாளத்துல கூப்பிட்டாங்க, தெலுங்குல கூப்பிட்டாங்க, கன்னடத்துல கூப்பிடும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. மொழி வித்தியாசமா இருக்கு. நடிப்பு ஒண்ணுதானே. இங்க அம்மா இருந்தாலும் அழுகுதான் போறோம், அங்கேயும் அம்மா இருந்தா அழுகுதான் போறோம். இங்க காதலிய ரொமான்ஸா பார்க்க போறோம், அங்கேயும் காதலிய ரொமான்ஸா தான் பார்க்க போறோம். சோ நடிப்பு ஒண்ணுதான், மொழிதான் வித்தியாசம். அதை கொஞ்சம் கத்துக்குவோமே அப்படின்ட்டு போய் மலையாள படம் நடிச்சேன். சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கூட அந்த தேவாசனம், அது சூப்பர் டூப்பர் ஹிட். போய் தெலுங்குல நடிச்சேன் நாகார்ஜுனா கூட, ஹலோ பிரதர், அந்த சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படி அதர் மொழியில நடிக்கும் போதும் ஒரு பயம் இருந்தது. அது அப்புறம் போய் நடிச்ச அப்படின்னு தைரியம் வந்துருச்சு. அப்படி இருக்கப்ப இது அமெரிக்காங்கிறது வேற ஒரு நாடு, வேற ஒரு மொழி, அவ்வளவுதான் வழி. நடிப்புங்கிறது அதே தான், அதையும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இறங்கி அதே சக்சஸ் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு பிடிச்சது ஹீரோவா வில்லனா சார்? எனக்கு பிடிச்சது வந்து வில்லன். காரணம் என்னன்னா, வில்லனுக்குன்னா ஒரு அளவீடு கிடையாது, எப்படி வேணாலும் நடிக்கலாம். சீரியஸாவும் பேசலாம், சிரிச்சுக்கிட்டே பேசலாம், அடிச்சியும் பேசலாம், கொஞ்சியும் பேசலாம். கதாநாயகன் அப்படி பண்ண முடியாது. ஒரு வரையறுக்குள்ளதான் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்னப்ப வில்லனை நடிக்கும் போது நிறைய ஃப்ரீடம் இருக்கும், நிறைய பண்ணலாம். பட் ஆனா வில்லனை நடிக்கும் போது உங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி குறைவு, சம்பளம் குறைவு, பப்ளிசிட்டி குறைவு, அதே மாதிரி ஜனங்கள்ட்டையும் கெட்ட பேர் வரும். ஸோ ஹீரோவா ஆயிட்டோம்னா சம்பளம் ஜாஸ்தி, பாப்புலாரிட்டி ஜாஸ்தி, பப்ளிசிட்டி ஜாஸ்தி, மக்கள்கிட்ட நல்ல இமேஜ் கிடைக்கும். ஏன் அது இந்த வாய்ப்பு வரும்போது ஏன் பயன்படுத்தி கூடாது, நான் ஹீரோவா மாறிட்டேன். அது தொடர்ந்து 25 வருஷமா ஹீரோ தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நெகட்டிவ் ரோல் இப்ப பண்றது இல்லை. ஓகே சார். சோ எனக்கு தெரிஞ்சு இதோட பிராங்கா யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், ஹீரோக்கும் வில்லனுக்கும் வித்தியாசத்தை. சோ ஒரு வில்லன் பண்ணிட்டு நான் என்னைக்கு எதுக்கும் பயப்படுறது இல்ல, மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்லிடுவேன் சார். உங்களோட லுக் பார்த்தா நாங்க தான் சார் பயப்படுவோம். இந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பர்சன் நீங்க ஏன் சார் எங்களை பார்த்து யாரை பார்த்து பயப்படணும்? சோ அதே மாதிரி வந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் வந்து சத்யராஜ் சார் சொல்லியிருக்காரு, நான் வில்லனா இருந்துட்டு ஹீரோ ஆனேன், அதனால வந்து டான்ஸ் ஆடும் போது வந்து ஹீரோயின் காலெல்லாம் மிதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏன்னா 2 ஹீரோயின்ஸ் கூட தான் டான்ஸ் ஆடி இருக்கீங்க, மிதிச்ச அனுபவம் ஏதாவது இருக்கா சார்? சத்யராஜ் சாராவது ஹீரோ டான்ஸ் ஆடி காலை மிதிச்சு, எனக்கு டான்ஸே ஆட தெரியாது, அதான் பிரச்சனையே. அதனால நான் டான்ஸே ஆட மாட்டேன்னு தான் சண்டை முடிப்பேன். அப்புறம் வந்து இல்ல சார், நீ ஹீரோ சார், கொஞ்சமா இந்த சாங்ல ஒரு சின்ன மூவ்மெண்ட் வைக்கிறோம் சார் பண்ணணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் எட்டுப்பட்டு ராசால பஞ்சு முட்டாய் சீலை கட்டிக்கலாம், குஷ்பு ஊர்வசி கூட சின்ன சின்ன மூவ்மெண்ட்டா ஜான் பாபு பிடிவாதம் பிடிச்சி என்னை வந்து பண்ண வச்சாரு. ஃபைட் நீ எவ்வளவு பண்ணாலும் 50 பேர் அடிக்க சொல்லாம நான் அடிப்பேன், ஆனா டான்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு. கூடிய சீக்கிரமே வந்து எங்களுக்கு உங்களை வந்து நிறைய தமிழ் படங்கள்ல வந்து பாக்கணும். ஏன்னா அது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம் தான். ஹாலிவுட் வரைக்கும் போனவரை திரும்ப நான் தமிழ் சினிமா கூப்பிடுறேனே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது இருந்தாலும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும்ல. நம்ம நெப்போலியன் சாரு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம், அவரையும் ஹாலிவுட்டுக்கு போகணும், நம்ம கூட இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான், வேற எதுவும் இல்லை சார். கண்டிப்பா இல்ல உங்களுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். இது இல்லாம வந்து தமிழ்நாட்டுல மக்கள் நிறைய பேர் இதே மாதிரி எப்ப நம்ம படத்துல அடிக்க வரீங்கன்னு கேட்டுதான் இருப்பாங்க. எல்லா பத்திரிகையாளரும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமா நான் எப்பயுமே தமிழை மறக்க மாட்டேன், தமிழ்நாட்டை மறக்க மாட்டேன், தமிழ் மண்ணை நம்ம பூர்வீகத்தை மறக்க மாட்டேன். தொடர்ந்து தமிழ் படம் நடிப்பேன். நான் வருஷத்துக்கு 6-7 படம் நடிக்க முடியாது, வருஷத்துக்கு 1-2 படங்கள் கண்டிப்பா நடிப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். கண்டிப்பா வந்து பாக்குறவங்களும் வந்து ஓகே நெப்போலியன் சார் நம்மளெல்லாம் மறக்கலப்பா அப்படின்ற ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வி டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த நேரத்துல நண்பர் டெல் கணேஷுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரு ஆங்கில படத்துல என்னை தொடர்ந்து படம் எடுத்ததுனால தான் நீங்க இவ்வளவு பேர் என்னை தொடர்ந்து பேட்டி எடுக்கிறீங்க. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.